ஹலோ டூமர்ஸ் அண்ட் இன்றைக்கி எப்படி பிளெண்டரில் 5 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி அண்ணனோட ஃப்ளாக் அனிமேஷனை பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின். ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் குட்டியாக்கிட்டு தென் Z டைரக்ஷனில் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் கண்ட்ரோலையை கொடுத்து அந்த ஸ்கேலையும் அப்ளை பண்ணிடுங்க, ரொம்பவே முக்கியம். தென் இந்த டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் ESன்னு 3 வாட்டி பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பியர் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். பட் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ஸ்பியரை நீங்கள் ஆட் பண்ணால் கூட போதும். ஐம் ஜஸ்ட் டூ டம்ப். தென் இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக 2 எட்ஜ் லூப்பை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸஸையும் செலக்ட் பண்ணி Alt-E கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டான போல் மாதிரி ஒரு லுக் வந்து நமக்கு கிடைக்கும். பட் ஸ்டில் நம்ம வந்து சப்டிவிஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஐஸ்கிரீம் மாதிரி உரிக்கிறோம். அப்படிங்கிறதுனால அப்ராப்ரியேட்டான ப்ளேசஸில் எட்ஜ் லூப்ஸை ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்டிஃபான போலை ரெடி பண்ணிங்க அப்படின்னா இதோட போலோட வேலை எல்லாம் முடிஞ்சுது. தென் அப்படியே நம்ம ஃப்ளாக் பக்கம் போனோம் அப்படின்னா ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு பிளேனை கிரியேட் பண்ணி அதை ரொட்டேட் அண்ட் ஸ்கேல் பண்ணிவிட்டு மறக்காமல் அதை அப்ளைவும் பண்ணிடுங்க, ரொம்பவே முக்கியம். தென் எடிட் மோட்க்கு போயிட்டு ப்ரெஸ் பண்ணி எல்லா வர்ட்ஸையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் கிளிக் அண்ட் சப்டிவைட் அண்ட் வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா 3 இல்லைனா 4ன்னு செட் பண்ணிங்கன்னா ஃப்ளாகோட வேலையும் முடிஞ்சுது. தென் வி மூவ் ஆன் டு த ஷேடர் எடிட்டர் பிகாஸ் நம்ம இப்போ டெக்ஸ்சரிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட போலை செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு நியூ மெட்டீரியல் கொடுத்து அதில் மெட்டாலிக் வேல்யூவை 1 வச்சு ரஃப்னஸை ஆல்மோஸ்ட் 0க்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பக்காவான சில்வர் மெட்டீரியல் கிடைக்கும். அண்ட் பேஸ் கலரை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நீங்கள் கோல்டு அண்ட் காப்பர் லுக்கு கூட ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். பட் இதில் இன்னும் கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷன் ஆட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சரை கிரியேட் பண்ணி Ctrl-T கொடுத்து டெக்ஸ்சர் கோஆர்டினேட்டை ஆப்ஜெக்டில் செட் பண்ணி தென் அந்த நாய்ஸ் டெக்ஸ்சரோட அவுட்புட்டை ஒரு கலர் ரேம்பில் சொருவிட்டு கலரை பிளாக் அண்ட் கிரேன்னு செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இம்பர்ஃபெக்டான ரஃப்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் இதோட இந்த மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர். அப்படியே நம்ம ஃப்ளாக் பக்கம் வந்தோம்னா ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃப்ளாகை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் டெக்ஸ்சரை உள்ளே கொண்டு வந்துருங்க. அண்ட் இன்கேஸ் உங்களோட ஃப்ளாகோட அலைன்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா Ctrl-T கொடுத்து மேப்பிங்கோட ரொட்டேஷன் வேல்யூவை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஆர் நீங்கள் வந்து வியூ எடிட்டருக்கு போயிட்டு அங்கே கூட வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலாக இந்த ஃப்ளாகுக்கு ஒரு ரியலிஸ்டிக் டச் கொடுக்கறதுக்காக நான் வந்து மேஜிக் டெக்ஸ்சர் ஆட் பண்ணி அதுக்கு ஆப்ஜெக்ட் கோஆர்டினேட் டேட்டா வந்து கொடுக்குறேன். அண்ட் இப்போ நீங்கள் இந்த ஸ்கேல் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேப்ரிக்கோட லுக் வந்து நமக்கு கிடைக்கும். தென் இதோட அவுட்புட்டை ஒரு பம்ப் நோடில் கனெக்ட் பண்ணி தென் அதை நார்மல்ஸில் சொருவினீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது. லைட்டிங்கை ஈஸியாக்கிறதுக்காக பாலிஹெவன் வெப்சைட்டில் இருந்து நீங்கள் எந்த HDR வேணாலும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த HDR தான் யூஸ் பண்ணேன். இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அனௌன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா வேர்ல்ட் செட்டிங்ஸில் இருக்கிற அந்த கலருக்கு பதிலாக என்விரான்மெண்ட் டெக்ஸ்சராக சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட HDR நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இப்போது லைட்டிங் அண்ட் ஸ்கை ஓரளவு வந்து நமக்கு செட் ஆயிரும். பட் ஸ்டில் இந்த ஸ்கையோட பொசிஷன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஷேடட் எடிட்டருக்கு போயிட்டு ஆப்ஜெக்டில் இருந்து அதை வேர்ல்டுக்கு செட் பண்ணிவிட்டு அங்கே Ctrl-T கொடுத்து மேப்பிங்கோட ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஸ்கையோட ரொட்டேஷனே உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு லைட்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாயிண்ட் லைட் ஆர் ஏரியா லைட் கூட வந்து நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங். ஹியர் கம்ஸ் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், கிளாத் சிமுலேஷன். அண்ட் இதை பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளாகை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஃபிசிக்ஸ் டேப்க்கு போயிட்டு கிளாத்துங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பாரை தட்டி விட்டிங்கன்னா டொயிங்னு வந்து நம்ம ஃப்ளாகு கீழே போகும். அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் காரணம் என்ன அப்படின்னா இதோட டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். இதை குயிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரீசெட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சில்கை சூஸ் பண்ணுறேன். பட் ஸ்டில் இப்போ கூட நம்மளோட ஃப்ளாகு டொயின்னு கீழே தான் போகுது. வெரி சேட். அண்ட் இதை சால்வ் பண்ணுறதுக்கு எடிட் மோடில் ஓரமாக இங்கே இருக்கிற எட்ஜஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வேர்டெக்ஸ் குரூப்பில் புதுசாக பின்ஸ்னு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் இந்த வேர்டெக்ஸ் எல்லாத்தையும் அசைன் பண்ணிடுங்க. இப்படி பண்ணுறது மூலமாக இந்த வேர்டெக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்ஸ் வந்து அசைன் ஆயிரும். அண்ட் இப்போ கிளாத் செட்டிங்ஸில் இருக்கிற அந்த ஷேப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட பின் குரூப்பை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம துணியில் கிளிப்பு போட்ட மாதிரி அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஓவரால் கிளாத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். பட் நம்மளோட அடுத்த ப்ராப்ளம் என்னங்கிறத இப்போ நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளோட ஃப்ளாக் இப்போதைக்கு போலுக்கு உள்ள வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வருது, which is not realistic at all. அண்ட் இதை இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளோட போல இந்த வாட்டி கிளிக் பண்ணி அதே ஃபிசிக்ஸ் டேப்ல இருக்கிற கொலிஷனை சூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். பட் ஸ்டில் காத்தடிச்சு கொடி பறந்தால் தான் அந்த கொடி பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம வியூ போர்ட் ஒரு எம்டி ஸ்பேஸில் இருக்குது, விச் மீன்ஸ் நோ காற்று. ஸோ அதை ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுறதுக்காக Shift-A கொடுத்து ஃபோர்ஸ் ஃபீல்ட்லேருந்து ஒரு விண்டை நீங்கள் இறக்கிக்கோங்க. அதோட ஸ்ட்ரென்த்தை 10 to 20க்குள்ளே நீங்கள் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக வரும். உங்களுக்கு தேவையான லொக்கேஷனில் இந்த விண்டை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிங்கன்னா உங்கள் கொடியும் இப்போ காற்றுல பறக்கும். அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் பை த வே இன்கேஸ் உங்களோட வியூ போர்ட் வந்து பயங்கரமாக ஃப்ரேம் ட்ராப் ஆகி ஸ்லோவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். நீங்கள் பண்ண வேண்டியது இந்த கிளாத் செட்டிங்ஸில் இருக்கிற இந்த கேஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன் அண்ட் அவுட் ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு உங்களோட சிமுலேஷனை பேக் பண்ணி பாருங்கள். பேஸ்ட் ஆன் யுவர் PC 5, 10 ஆர் 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து இந்த ப்ராசஸ் முடியும். பட் ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட ப்ளேபேக் ஸ்மூத்தாக இருக்கும். பட் கடுப்பான விஷயம் என்னென்னா இது நீங்கள் ஒவ்வொரு குட்டி சேஞ்சஸ்க்கும் பண்ணி ஆகணும். ஸோ good luck. Compositing is underrated in
பிளெண்டர். அண்ட் நானும் வந்து இப்போ தான் வந்து கம்போசிட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேமராவோட ஃபோக்கல் லென்த்தை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு தென் கேமரா டு வியூ ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு கேமரா எங்கே இருக்கணுமோ ஸ்டார்டிங் ஃப்ரேமில் அந்த இடத்துல வச்சு ஐ கொடுத்து ஒரு கீ ஃப்ரேம் கிரியேட் பண்ணிவிட்டு தென் ஃபைனல் ஃப்ரேமுக்கு போயிட்டு உங்களோட கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்மூத்தான ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்கும். பட் இதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து கிராஃப் எடிட்டருக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஜெட் டைரக்ஷனை கிளிக் பண்ணி மற்ற எல்லா லேயர்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுங்க, இல்லைனா வந்து கொஞ்சம் குழப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஜெட் ரொட்டேஷனை மட்டும் செலக்ட் பண்ணி அங்கே இருக்கிற மாடிஃபயர்ஸில் நாய்ஸை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கடகடன்னு வந்து உங்களோட கேமரா ஆட ஆரம்பிக்கும். ஸோ இதை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரென்த் வேல்யூவை கம்மி பண்ணிவிட்டு ஸ்கேல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நமக்கு ஒரு ஸ்மூத்தான அப் அண்ட் டவுன் மோஷன் வந்து கிடைக்கும். அண்ட் இதே மாதிரி எட்ஜ் ரொட்டேஷனுக்கும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட் ஹெல்ட் கேமரா அனிமேஷன் லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஃபைனலாக கேமரா செட்டிங்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டை எனபிள் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் ஆப்ஜெக்டை என்னோட ஃப்ளாகை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எஃப் ஸ்டாப் வேல்யூ வந்து நான் 1.6 செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆல்சோ என்னோட ரெண்டர் இன்ஜினாக வந்து நான் சைக்கிள்ஸை வச்சுட்டு சாம்பிள்ஸ் வந்து 512 செட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் என்னோட ரெண்டர் டைம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி மோஷன் blur எனபிள் பண்ணிவிட்டு F12 ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் மட்டும் வந்து நான் ஃபஸ்ட்டு ரெண்டர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என்னோட இமேஜ் ஓரளவு டீசெண்டான ஒரு குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒரு லுக்கில் வந்து இருக்கும். இதே வந்து நீங்கள் உங்களோட ஃபைனல் வெர்ஷனாக கூட யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ஸ்டில் நம்மளால் இதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்போசிட்டிங் டேப்குள்ளே போகணும். ஒன்ஸ் நீங்கள் அதில் போயிட்டீங்க அப்படின்னா யூஸ் நோட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் செக் பண்ணி ஆகணும். அண்ட் பை த வே நீங்கள் வந்து ஒரு ரெண்டர் பண்ணால் தான் வந்து உங்களால் கம்போசிட்டிங் டேப் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டர் பண்ணிவிட்டு யூஸ் நோடுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷிஃப்டே கொடுத்து வியூவர் நோடை இம்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட ரெண்டர் இப்போதைக்கு இந்த விண்டோக்கு பின்னாடி வந்து தெரிய ஆரம்பிக்கும். பட் எனக்கு பர்சனலாக இது பிடிக்காது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் ட்ராப் அப்படிங்கிற ஆப்ஷனை அன்செக் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற இந்த விண்டோவை இமேஜ் எடிட்டராக மாற்றினதுக்கப்புறமா அதில் வியூவர் நோடாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல பண்ணுற ஒவ்வொரு சேஞ்சஸும் எனக்கு வந்து இந்த இடத்துல தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு RGB கர்வை க்ரியேட் பண்ணி அதில் இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் வந்து நான் பண்ணிக்கிறேன். பை த வே இது வந்து நான் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணது தான். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா இதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஓன் செட் ஆஃப் கர்வ்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு குட்டி அட்வைஸ் என்ன அப்படின்னா டோன்ட் ஓவர் டூ இட், கொஞ்சம் சட்டிலாக வந்து இந்த இடத்துல ப்ளே பண்ணி பாருங்கள். தென் அதுக்கப்புறமா ஃபில்டர் நோட் ஒன்று ஆட் பண்ணி அதை வந்து நான் சாஃப்டாக செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து நம்மளோட இமேஜோட எட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பிளர் பண்ணும். பிகாஸ் ரியல் லைஃப் கேமராவில் ஷூட் பண்ண எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்காது. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல நம்ம ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்ட் இதுக்கு இன்னொரு லேயர் ஆஃப் டெப்த்து கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு பிளர் நோட் ஆட் பண்ணி ரிலேட்டிவ் ஆப்ஷனை செக் பண்ணிவிட்டு நன்னில் இருந்து ஒய்க்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ H and Y வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு காஷியன் பிளர் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அண்ட் நான் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சாஃபன் அண்ட் காஷியன் பிளர் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு மிக்ஸ் நோட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபேக்டர் வேல்யூவை நான் வந்து 0.1க்கு கீழே நீங்கள் எந்த வேல்யூ வேணால் நீங்கள் வச்சுக்கலாங்கிறத சஜஸ்ட் பண்ணுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 0.05 செட் பண்ணியிருக்கேன். பட் கோல் என்ன அப்படின்னா இந்த எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்ப் அண்ட் ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் வந்து பிளர்டாக இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். தென் இதுக்கப்புறமா லென்ஸ் டிஸ்டார்ஷன் நோட ஆட் பண்ணி ரெண்டு வேல்யூக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் 0.01 செட் பண்ணிக்கிறேன். இதே ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ரியல் லைஃப்பில் நம்ம லென்ஸ் வச்சு ஷூட் பண்ணும்போது லைட்டாக வந்து நமக்கு ஒரு டிஸ்டார்ஷன் இருக்க தான் செய்யும் எந்த ஒரு லென்ஸ்னாலும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பண்ணுறோம். பட் சம்டைம்ஸ் இதை பண்ணும்போது சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்க்ரீன்ஸ் வரலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃபிட் அப்படிங்கிற ஆப்ஷனையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமா கிளார் நோட் அப்படிங்கிறதையும் நான் ஆட் பண்ணி அதை வந்து ஃபாக் க்ளோவாக வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் பண்ணியிருக்கேன். பட் என்னோட ஃபைனல் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான் இந்த நோடுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இதிலிருந்து. தென் அதுக்கப்புறமா கலர் பேலன்ஸ் நோடில் நான் வந்து லிஃப்ட்டை கொஞ்சம் ப்ளூயிஷ் டோனில் செட் பண்ணிவிட்டு என்னோட கெயின் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆரஞ்சு ஸ்டோனில் சட்டிலாக வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு வார்ம் டோன் வந்து நமக்கு கொடுக்கும். அண்ட் இதே வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூல் டோன் கிடைக்கும். ஓகேவா? தென் என்னோட ஃபைனல் 3 நோட்ஸாக நான் வந்து அகைன் ஒரு RGB கர்வ்ஸை கொடுத்து இந்த வாட்டி நான் வந்து அதை ஃபில்ம் லைக்காக செட் பண்ணிவிட்டு என்னோட ஹைலைட்ஸை வந்து நான் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிக்கிறேன். என்னோட ஷேடோஸையும் வந்து லைட்டாக நான் டார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இன்கேஸ் இந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபேக்டர் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நான் எக்ஸ்போஷர் நோட் ஆட் பண்ணி அது வந்து 0.3 வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து ஒரு பிரைட் இமேஜ் வந்து கிடைக்கும். ஃபைனலாக நான் வந்து ஒரு ஹியூ சேச்சுரேஷனோட என்னோடய ஃபஸ்ட்டு RGB கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து நான் ஆட் பண்ணேன்.
ஏன்னு தெரில, நான் வந்து லாஸ்ட் ஆட் பண்ணுறதை விட ஃபஸ்ட் ஆட் பண்ணுறது எனக்கு ஒரு பெட்டர் லுக் வந்து கிடச்சிது. ஏன்னு தெரில, டெக்னிக்கல் ஸ்டஃப்பு. பட் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி என்னோடய சேச்சுரேஷனை 1.2 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதெல்லாம் தான் வந்து நான் கம்போசிட்டிங்க்கு யூஸ் பண்ண நோட்ஸ். அண்ட் அகைன் ஃபீல் ஃப்ரீ டு ஃபாலோ இட். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணாலும் ஓகே தான். அண்ட் இதுக்கப்புறமா அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு அனிமேஷன் சேவ் ஆகணுமோ அந்த லொக்கேஷனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் ஃபார்மேட்டாக தயவு செஞ்சு பிஎன்ஜியை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். வீடியோ ஃபார்மேட்டு எக்காரணத்தை கொண்டும் சூஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? நீங்கள் ஈவியே யூஸ் பண்ணால் கூட பிஎன்ஜி மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரெண்டர் வந்து பாதிலே கிராஷ் ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ரேமில் வந்து நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். வீடியோ அப்படின்னா கோவிந்தா தான். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தென் ஃபைனலாக இன் அண்ட் அவுட் ஃப்ரேம் வந்து செட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் Ctrl F2 கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமாக அப்படியே ரெண்டர் ஆகி சேவ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட வந்து எடுத்துக்கிச்சு. தென் எல்லா இமேஜஸ் சேவ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ப்ரீமியர் ப்ரோவில் இது எல்லாத்தையும் இமேஜ் சீக்வன்ஸாக உள்ளே இம்போர்ட் பண்ணி வீடியோவை வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் அதையும் வந்து நீங்கள் பிளெண்டர்லேயே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வீடியோ எடிட்டிங்னு இருக்கும். அதுக்குள்ளே ஒரு வீடியோ எடிட்டிங் இருக்கும். அதை சூஸ் பண்ணிங்கன்னா பிளெண்டரோட வீடியோ எடிட்டிங்குள்ளே வந்து நம்ம போயிடலாம். அண்ட் இதில் Shift A அண்ட் இமேஜ் சீக்வன்ஸ்னு செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல உங்கள் அனிமேஷனை சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்குள்ளே போயிட்டு Ctrl A கொடுத்து எல்லா இமேஜஸையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இம்போர்ட் இமேஜ் ஸ்ட்ரிப் கொடுத்தீங்கன்னா பிளெண்டரே இந்த எல்லா இமேஜஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணிடும். அண்ட் இப்போ இந்த வீடியோவாக சேவ் பண்ணுறதுக்கு இந்த வாட்டி அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு பிஎன்ஜிக்கு பதிலாக FMPEG அதாவது MP4 ஃபார்மேட் வந்து செலக்ட் பண்ணி Ctrl F2 கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜ் சீக்வன்ஸ் ஒரு வீடியோ ஃபைலாக உங்களுக்கு சேவ் ஆயிரும். அண்ட் தட்ஸ் இட். அண்ட் நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் எந்த கொடியை வேணால் பிளெண்டரில் ரெடி பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண எல்லா ரிசோர்ஸஸையும் இன்க்ளூடிங் என்னோடய பிளெண்ட் ஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற லிங்க்கில் அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ நம்மளோட டிஸ்கார்ட் சர்வர் இப்போதைக்கு வந்து அது கொஞ்சம் சும்மா தான் இருக்குது. பட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்கான ஒரு சில ஐடியா இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம்ஸ், எஸ் டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஈவினிங் 6:30 to 9 தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களாரையும் இதே மாதிரி வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.